பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அன்புக்குரியவர்களே, ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, நிஅமல் அதியத்து வ நிஅமல் ஹதியத்து, ஹதியாக்களில் சிறந்தது, அதியாக்களில் சிறந்தது, அன்பளிப்புகளில் மிக மிக சிறந்தது கலிமத்து ஹிக்மத்தின், ஹிக்மத்தான அறிவு சார்ந்த கலிமாக்கள். தஸ்மஉஹா, நீங்கள் ஒருவேளை அதை கேட்டால், ஃபதன்தவி அலைஹா, அதை என்ன செய்யுங்க, மனப்பாடம் செஞ்சுக்குங்க, மனம் வைத்துக் கொள்ளுங்கள். சும்ம தஹ்மிலுஹா, பிறகு அதனை கொண்டு செல்லுங்கள், இலா அஹி லக முஸ்லிமின், உங்களுடைய முஸ்லிம் சகோதரிடத்தில் அந்த ஹிக்மத்தான அல்லாஹுடைய கலிமாக்கள், ரசூலுடைய கலிமாக்கள், ஃபிக்ஹுடைய சட்டங்கள் கேட்டால் கொண்டு போய் சேருங்கள். இதுதான் நிஅமல் அதியாவாக வ நிஅமல் ஹதியாவாக, சிறந்த அன்பளிப்பாக, சிறந்த கொடுக்கல் வாங்கலாக இருக்கிறது. துஅல்லிமுஹு இய்யாஹு, எவர் ஒருவர் இந்த ஹிக்மத்தான கலிமாக்களை கற்றுக் கொடுப்பாரோ, குறிப்பாக அவர் தஅதிலு இபாதத்தன் சனத்தன், ஒரு அவருடைய இந்த அமலுடைய நன்மை இருக்கிறதே, தஅதிலு சமமாகிவிடும், இபாதத்தன் சனத்தன், ஒரு வருடத்துடைய இபாதத்திற்கு, ஒரு வருட இபாதத்திற்கு, நஃபிலான இபாதத்துக்கு சமமாக இருக்கிறது. கலிமே ஹிக்மத்தை தெரிந்து கொள்வதும், அதை கேட்பதும், அதை மனனம் செய்வதும், மற்ற சகோதரர்களுக்கு எத்தி வைப்பதும், சொல்லிக் கொடுப்பதும் ஒரு வருடத்துடைய நஃபிலான இபாதத்துக்கு சமமாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் தபரானியில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல வருது பாருங்க, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், வ மலாயிகத்தஹு, அல்லாஹுடைய மலக்குமார்கள், வ அஹல சமாவாத்திஹி, அல்லாஹுடைய படைப்புகளில் வானத்தில் இருக்கக்கூடியவர்கள், வ அர்திஹி, அல்லாஹுடைய படைப்புகளில் பூமியில் இருக்கக்கூடியவர்கள், ஹத்தன் நம்லத்தி, எதுவரை என்று சொன்னால் எறும்பு வரை, ஃபி ஜுஹ்ரிஹா, எறும்பு தன்னுடைய பொந்துக்களில் இருக்குமே அப்படிப்பட்ட எறும்பு வரை, வஹத்தல் ஹூதி, இன்னும் மீன் வரை, ஃபி பஹரிஹா, ஃபில் பஹரி, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது அல்லாஹும் அல்லாஹுடைய மலக்குமார்களும், வானத்தில் உள்ள அல்லாஹுடைய படைப்புகளும், பூமியில் உள்ள அல்லாஹுடைய படைப்புகளும், குறிப்பாக எறும்பும், குறிப்பாக எதுவரை என்று சொன்னால் மீன்களும், லயுசல்லூன, அல்லாஹ்விடத்தில் அருள் வேண்டுகின்றனர். யாருக்காக? அலா முஅல்லிமின் நாஸ கைரா, நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக, மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆண் ஆசிரியர்களுக்காக, பெண் ஆசிரியர்களுக்காக, வானத்தில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், மலக்குமார்கள், அல்லாஹும், மீன்களும், பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகளும் அல்லாஹ்விடத்தில் இவர்களுக்காக துஆ செய்கின்றன, அருள் நாண்டி வேண்டிக் கொள்கின்றன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மிதி ஷரீஃபில் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த இரண்டு ஹதீஸ்களின் மூலமாக குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு விளங்கி மற்றவர்கள் வரை அதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.